ஆசிட் வீச்சில் உயிர் பிழைத்தவர்களுக்கு இலவச சிகிச்சை அளிக்க மருத்துவமனைகள் மறுக்க முடியாது உயர்நீதிமன்றம். பாலியல் பலாத்காரம், ஆசிட் வீச்சு மற்றும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவர்களுக்கு மருத்துவ சிகிச்சையை அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் மற்றும் முதியோர் இல்லங்கள் மறுக்க முடியாது என டெல்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. 16 வயது சிறுமியை அவரது தந்தை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் நீதிபதிகள் பிரதிபா எம் சிங் மற்றும் அமித் சர்மா ஆகியோர் அடங்கிய அமர்வு திங்கள்கிழமை பல உத்தரவுகளை பிறப்பித்தது. கற்பழிப்பு பாதிக்கப்பட்டவர்கள், உயிர் பிழைத்தவர்கள், போக்சோ வழக்கில் இருந்து தப்பியவர்கள் மற்றும் இதேபோன்ற பாதிக்கப்பட்டவர்கள், பாலியல் தாக்குதலில் தப்பியவர்கள் போன்றவர்களுக்கு இலவச மருத்துவம் மற்றும் சிகிச்சை அளிப்பது அனைத்து மருத்துவமனைகள், முதியோர் இல்லங்கள், கிளினிக்குகள், மருத்துவ மையங்கள் ஆகியவற்றின் மீது கடமையாகும் என்று நீதிமன்றம் கூறியது. பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவர்களுக்கு சிகிச்சை அளிக்க மறுப்பது குற்றமாகும். அதற்காக மருத்துவமனையின் மருத்துவர்கள், ஊழியர்கள் மற்றும் நிர்வாகம் தண்டிக்கப்படலாம் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. பாலியல் வன்முறையில் இருந்து தப்பியவர்கள் இலவச மருத்துவ சிகிச்சையை பெறுவதில் சிரமங்களை எதிர்கொள்வதை குறிப்பிட்ட பெஞ்ச், இலவச சிகிச்சையானது பாதிக்கப்பட்டவருக்கு, உயிர் பிழைத்தவருக்கு தேவையான எந்த பரிசோதனைகள், நோயறிதல்கள் மற்றும் நீண்ட கால மருத்துவ பராமரிப்பு போன்றவற்றுக்கும் விரிவடைகிறது. தேவைப்படக்கூடிய உடல் மற்றும் மனநல ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. India Today. ஜெய்பிங்